ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ எடுத்தேன். இன்டர்வியூ ஸ்மூத்தாகவே போச்சு. எண்ட் ஆஃப் த இன்டர்வியூ நான் அந்த பையன்ட்ட வந்து டூ யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பையன் வந்து சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்டான். இவ்வளோ ஏஐ டெக்னாலஜிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போவும் சின்டெக்ஸ் எழுத சொல்கிறீங்க, சின்ன சின்ன ப்ரோக்ராம்லாம் எழுத சொல்கிறீங்களே, அதான் ஏஐ எல்லாமே பண்ணிடுவேன், அப்புறம் எதுக்கு இதெல்லாம் எழுத சொல்கிறீங்க அப்படி. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையாக போச்சுடா. இன்டர்வியூ அட்டன் பண்ண அந்த பையனுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சொல்கிறேன் கேளு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணக்கூடியது என்னோடய கடமை, அதனால் டெஸ்ட் பண்ணுறேன். ரெண்டாவது ரீசன், ஏஐனால் உங்களோட ப்ராப்ளத்துக்கு 100 சொல்யூஷன் கொடுக்க முடியும். உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த 100 சொல்யூஷனில் உங்கள் கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஆப்டான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் அனாலிசிஸ் பண்ணி எடுக்கணும். அந்த 100 சொல்யூஷனில் பேசிக் சின்டெக்ஸ் வந்து நாங்கள் கேட்போம். தென் வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராம் எழுத சொல்லுவோம். அது மூலமாக தான் உங்களை நாங்கள் டெஸ்ட் பண்ண முடியும். கிளைண்ட்டோட ரெக்யூர்மெண்ட்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அதுவும் நீங்கள் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் சொன்னது கரெக்டு தானே? நான் சொன்னது கரெக்ட்னா கமெண்டில் பின் பண்ணுங்கள். பை.